நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோமிகா 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தூதுவளை ரசம். தூதுவளை பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தரக்கூடியதுங்க. இப்போ நல்ல மழை டைம்ங்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேத்துக்கு இரும்பல், சளி, நெஞ்சு சளி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை இருந்து நீங்க பாதுகாக்கணும்னா கண்டிப்பா இந்த ரசத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க சூப்பாவும் குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடியது. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுங்க. இது டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க நார்மலா வைக்கிற ரசத்தை விட இதோடைய வாசனை அதை விட இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க செடி தான் தூதுவளை செடி. இது பாருங்க எவ்வளவு பூக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த வயலட் கலர்ல தான் இந்த பூக்கள் இருக்கும். இதோடைய வேற இதுல இருந்து தண்டுல இருந்து இந்த இலைகள் ஆகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பூக்கள் ஆகட்டும் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. நான் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது சுற்றியுமே வந்து நிறைய முள் இருக்கும். இலைகளுக்கு பின்னாடி ஆகட்டும் எல்லா பகுதியிலுமே இது முள்ளாக இருக்கும். அதனால பறிக்கும் போது கேர்ஃபுல்லாக பறிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இது கூட நான் எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வந்து பொரியட்டும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிய தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 மிளகாய், பச்சை மிளகாயும் கூடவே வந்து ஒரு 10 பல் பூண்டு இதையும் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து நல்லா பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி கூட பயன்படுத்திக்கோங்க. நல்லா பழுத்து இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். லைட்டாக வந்து தக்காளி வதங்கிருச்சு. இது கூடவே வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு இப்போயே போட்டோன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இதை லைட்டாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. இது கூட நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு பார்த்தீங்கன்னா புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ ரசம் கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தூதுவளையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதை அரைக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நல்லா ஒரு கை அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூதுவளை. இது கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சுற்றியும் முள் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ இது தண்ணி விடாமல் நல்லா ஓரளவுக்கு சொர சொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தூதுவளையோடைய இலைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். தூதுவளை வந்து பல மருத்துவ குணங்கள் கொண்டது. இது வந்து குழந்தைகளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி சளி, இரும்பல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக போக்கிடும். இதோடைய இலையிலேருந்து தண்டுலேருந்து அதே மாதிரி அதோடைய பூ முதலிய எல்லாமே வந்து சத்து நிறைஞ்சது தான். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரசத்தில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் பயன்படுத்திக்கலாம். கூடவே கொஞ்சம் வெல்லம்,
கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான தூதுவளை ரசம் தயாராகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் 2 முறையாவது இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.